நீங்கள் பக்கத்தில் இருக்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாகவே நீங்கள் கொடுக்க முடியும் சிஆர்பிசி 200ல். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், அச்சப்படாமல் தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வாழ்க்கை பூரா துன்பத்தில் அவங்க டவுரி கொடுக்கலன்னா நம்ம உயிரோட வச்சுருப்பாங்களா, எப்படி குடும்பப்படுத்துவாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு பதில் இதை மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த மாதிரி ஆளுங்க 4 பேர் உள்ளே போனான்னா அந்த ஊரே மாறிடும். ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரி. என்னென்னலாம் வந்து ஆதாரங்களாக திரட்டணும் அப்படின்னா, டவுரியை யார் கேட்டாங்க அதுக்குண்டான ஆதாரம், பக்கத்தில் ஒரு சாட்சி வந்து கண்டிப்பாக இருக்கணும். இல்லைனா வீடியோ இருக்கணும், வீடியோ ஆதாரம் இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. அது மாதிரி எப்போ கேட்டாங்க, எத்தனை மணிக்கு கேட்டாங்க, யாரெல்லாம் வச்சுக்கிட்டு கேட்டாங்க அப்படின்றது இருக்கணும். அது மாதிரி என்னென்னலாம் வந்து கொடுக்க சொல்லி நிர்பந்திச்சாங்க, அவங்களுக்கு பேப்பரில் கூட எழுதி தர சொல்லலாம், என்னென்ன வேணும்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. கேஷு, கிஃப்ட் வேணும், கார் வேணும், இல்லை இந்த இடத்த எழுதி வைக்கணும், தங்கம் வேணும், எதை வேணால் கேட்டலாம். இதெல்லாம் கேட்டாலே அது வந்து டவுரி தான்.